நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. ஸ்மத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே. எஞ்சின வரவம் வெறுவி வந்து அது என்ன பண்ணித்து? வெறுவி என்று பயந்தது. கருடனை பார்த்தவாறே பயந்து போயிட்டு பயந்து போய் நின் சரண்யனா நேரா வந்தது எம்பெருமான் இடத்துல. நேரம் தோராபதியிலே தோராபதி மன்னனாக கண்ணபிரான் துவாரகையிலே அப்படி பெரிய சிம்மாசனத்தின் மேலே அமர்ந்திருக்கிறான் கண்ணபிரான். அந்த துவாரகை அரண்மனைக்குள்ளே புகுந்து ஓடி வந்தது சுமுகன் என்கிற பாம்பு. நேர வந்து கண்ணபிரான் அவனுடைய சிம்மாசனத்தினுடைய கால் அதை கட்டி கொண்டது. சுத்தி கொண்டு நின் சரணேனா, நீர் தான் எனக்கு சரண், நீர் என்னுடைய சரண், உண்மை சரணம் புகிறேன், ரட்சித்தருள வேண்டும் என்கிறா போலே கண்ணனுடைய காலை கட்டி கொண்டது. என்ன ஆச்சரியம்! அப்படி வந்து காலை கட்டித்து கத்தினவாறு இவன் என்ன பண்ணான்? நின் சரணேனா சரணோய், அதற்கு சரணாக இருந்தான். இதை ரட்சிக்கிறேன் நான் என்று, இதை ரட்சிக்கப் போகிறேன் என்று எம்பெருமான் நெஞ்சில் கொண்டு அதை நெஞ்சிலே திருவுள்ளம் பத்தினான். இந்த பாம்பை நம்ம விட்டா வேற ஒருத்தனும் ரட்சிக்க மாட்டான். ரைத்தான் எம்பெருமான். வேற ஒருத்தனும் நம்மை தவிர யாராவது பாம்பை போய் ரட்சிப்பாரா? பாம்பு, அதுவும் எப்படிப்பட்ட பாம்பு? விஷத்தை கக்கக்கூடிய பாம்பு. இவரே சொல்றேன், அதை போய் யாராவது பாதுகாத்து, விஷத்தை கக்கக்கூடிய பாம்பை பாதுகாக்கணும் அப்படின்னு கருடன் கிட்ட இருந்து பாம்பை யாராவது மறைச்சு தன்னுடைய காலுக்கடியிலே சுத்தி கொண்டு வைப்பார்களா? பாம்பு ஒத்திருச்சுன்னா என்ன பண்ணணும்? கருடன் பிடிச்சுன்னு போனாலே பரவாயில்ல என்று விட்டு விடுவார்கள் எல்லோரும். ஆனால் கண்ணபிரான் பார்த்தான், அதனால வேறு யாரும் ரட்சிக்க மாட்டான், நாம் ஒருத்தன் தான் ரட்சிக்கணும் நினைத்தான் கண்ணபிரான். அதனாலே இதை காப்பாற்ற வேண்டும் என்று நெஞ்சில் கொண்டு அதை நெஞ்சிலே கொண்டான், திருவுள்ளம் பற்றினான். யார் நினைக்க வேண்டும்? எம்பெருமான். அவன் அல்லவோ திருவுள்ளம் பற்ற வேண்டும். நம்மை ரட்சிக்கணுமா வேண்டாமா என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்ற வேண்டும். அதை போல திருவுள்ளத்திலே தோன்றினது இந்த பாம்பு. போய் எம்பெருமான் காலை கட்டி கொண்டவாறே இந்த பாம்பை ரட்சிக்க வேண்டும் என்று எம்பெருமான் அவ்விடத்திலே திருவுள்ளம் பற்றினான், மனதிலே நினைத்தான். அதைத்தான் நெஞ்சில் கொண்டு என்றான். நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்தருள் செய்ததறிந்து, நீ நின்னுடைய அஞ்சிரை பறவை, உன்னுடைய அஞ்சிரை பறவை அழகிய சிறகுகளோடே கூடிய பறவை கருடன் அவன் பின்னாடியே வந்தான். பாம்பை தொடர்ந்து கொண்டு நேரா வந்தான். கண்ணனுடைய காலை கட்டின்னு இருக்கு பாம்பு. அப்பொழுது கண்ணபிரான் அவன் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கான். கருடன் நேரா வந்தான். சுவாமின்னு அந்த பாம்பை மட்டும் கொடுத்துடுமே, ரொம்ப பசிக்கிறது சொன்னான் கருடன். கருடனுக்கு ஏது பசி? இந்த லோகத்திலே வந்தவாறே இந்த லோகஸ்வபாவத்துக்கு சேர அவனுக்கும் பசி ஏற்பட்டது. அவனுக்கும் அந்த பஞ்சேந்திரியங்கள் படுத்தக்கூடிய பாடு, வாய்ப்படுத்தக்கூடிய பாடு, பாம்பை பார்த்த உடனே புஜிக்கணும்னு தோணித்து. அதனாலே சுவாமி ரொம்ப பசிக்கிறது சுவாமி, இந்த சுமுகனை மட்டும் கொடுத்துடும் சொன்னான். அப்பொழுது அந்த கருடன் பார்த்தான் எம்பெருமான், பா இது என்னை சரணாகதி செய்து விட்டது, இதை உனக்கு நான் கொடுக்க முடியாது சொன்னான் எம்பெருமான். கருடன் கேட்டான், சுவாமின்னு அப்படி தேவர் சாதிக்க கூடாது, ரொம்ப பசிக்கிறது அடியனுக்கு, இல்லைன்னா அடியன் வந்து கேட்க போறேனா, மிகவும் பசிக்கிறது, அந்த பாம்பை மட்டும் கொடுத்துடுமே, சாப்பிட்டுடுவேன் என்று சொன்னான். அப்பொழுது கருடன் சொன்னவாறே பார்த்தான் எம்பெருமான், அப்பா அதெல்லாம் கூடாது, எல்லாம் பாம்பை எல்லாம் கொடுக்க முடியாது என்று தெரிவித்தான். அப்பொழுது கருடன் பார்த்தான். கருடனுக்கு பசினால கோபமே வந்துடுது, மிகுந்த கோபம் வந்தது. அதனாலே வாயாலே சொல்லத்தகாத ஒரு வார்த்தையை சொன்னான். அப்பொழுது எம்பெருமான் முன்னிலையிலே, சுவாமின்னே இதற்காகத்தான் உம்மையும் உன் பெண் பெண்டுகளையும் சுமக்கிறேனோ, சொல்லிலே தூக்கி சுமக்கிறேனோ கேட்டான். அப்பொழுது கருடன் எம்பெருமான் கண்ணனை பார்த்து, ஓ இதுக்காகத்தான் இந்த இப்படி நீர் கொடுக்காமல் இருக்கிறே, பசித்த காலத்துல ஒரு பாம்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறீரே, இதுக்குதான் உம்மையும் உன் பெண் பெண்டுகளையும், உம்மையும் கண்ணனாகிற எம்பெருமானே உம்மையும் உன்னுடைய பெண் பெண்டுகள் என்று நாச்சிமார்கள் இவர்களையும் தோளிலே தூக்கி சுமக்கிறேனோ. தோல்ல தூக்கின்னு போறேனே, இதுக்காக தானே, இந்த காரணத்துக்காகவா இப்படி தோல்ல தூக்கின்னு போறேன், ஒரு பாம்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறீரே கேட்டான் கருடன். பார்த்தான் எம்பெருமான், அட கருடா, அப்படியா நினைச்சுட்டு இருக்கேன், என்ன தூக்கின்னு போறேன் நான் நினைச்சுட்டு இருக்கேன், இங்க வா அனைத்தான் கண்ணன். கருடன் நேரா வந்தான். அந்தவாறே இந்தா இதை சும அப்படின்னு கண்ணன் தன்னுடைய சுண்டு விரலை எடுத்து அப்படி கருடனுடைய தோளின் மேலே வைத்தான். வைத்தவாறே கருடனால தூக்கவே முடியல. வா கண்ணா எடுத்துடு கண்ணா, ரொம்ப பாரமா இருக்கு, ரொம்ப வலிக்கிறது, எடு கண்ணா விரலை எடு.
அப்படின்னவாறே கண்ணன் தெரிவித்தான். தெரிஞ்சுதா கருடா, உண்மையிலேயே நீ என்னை சுமக்கவில்லை, என்னை என்னுடைய நாச்சிமார்களை நீ சுமக்கவில்லை, என்னை என்னுடைய நாச்சிமார்களை உன்னை எல்லோரையும் சேர்த்து நான் தான் சுமந்துன்னு வரேன், நான் தான் தூக்கிட்டு வரேன். நீ என்னவோ என்னை தூக்கிட்டு வரா மாதிரி பேசுறீங்க, நான் ஒன்றும் நீ ஒன்றும் என்ன தூக்கலை, நான் தான்டா உன்னை சேர்த்து தூக்கிட்டு வரேன் சொன்னான். அப்பொழுது எம்பெருமான் கருடனை பார்த்து, ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தார், பேரன். அவன் பேரனும் தாத்தாவும் கடைக்கு போனா. கடைக்கு போய் ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கினான். பூசணிக்காய் வாங்கின உடனே, தாத்தா தாத்தா பூசணிக்காயை நான் தூக்கின்னு வரேன்னு சொன்னான் பேரன். சரிடா தூக்கின்னு வா அப்படின்னு. நேத்தா ஒரு 2 அடி நடந்த உடனே பேரன், தாத்தா என்ன நீ தூக்கிக்கோயேன் சொன்னான் அந்த பேரன். சரிடா அப்படின்னு அந்த பேரனை தூக்கி தாத்தா தோல்ல அமர்த்துண்டார். பேரன் கையில பூசணிக்காயை தூக்கிண்டான். அப்படின்னு நடந்து ஆத்துக்கு வந்தான். கிரகத்துக்கு வந்த உடனே பாட்டி இருந்தா. பாட்டி உடனே தாத்தா பார்த்து சொன்னா, என்னன்னா நீங்க இவ்வளோ சின்ன குழந்தை இது கையில போய் இவ்வளோ பெரிய பூசணிக்காயை கொடுத்துருக்காளே, அது எப்படி தூக்கும், பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது பாருங்க, அது எப்படி தூக்க முடியும், அதால தூக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அந்த பாட்டி. ஹேய் ஏடா இப்படி சொல்ற, நான் தான் அவனையும் பூசணிக்காய் 2த்தையும் சேர்த்து நான் என்ன தூக்கின்னு வரேன், அவனா தூக்கிட்டு வரான், அவன் பூசணிக்காய் 2த்தையும் சேர்த்து நான் அல்லவா தூக்கின்னு வரேன், அவன் என்னவோ பூசணிக்காயை தனியா தூக்கிட்டு வரா மாதிரி சொல்றேன் என்று அந்த தாத்தா சொன்னார். அதை போலத்தான் எம்பெருமான விடத்திலே தெரிவிக்கிறான். கருடா நீ என்னவோ என்ன தூக்கின்னு வரா மாதிரி சொல்றையே, நான் தான் உன்னையும் அதற்கு மேலே பிராட்டி எல்லோரையும் நான் அல்லவோ தூக்கி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு பிற்பாடு என்ன செய்தான், நின் நஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்ததறிந்து. அந்த பாம்பு இருக்கே அதையே அடைக்கலமாக கொடுத்தான். யாருக்கு அடைக்கலமாக கொடுத்தான்னா கருடனுக்கே கொடுத்துடு. கருடனிடத்திலேயே வைத்துக்கொள், இதை நீயே வைத்து ரட்சி, நீதான் வைத்து ரட்சிக்க வேண்டும். பார்த்தான் கருடனுக்கு சுருக்குடு பட்டது. ஐயோ இப்படி எம்பெருமானை பார்த்து சொல்லிவிட்டோமே, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டோமே என்று வருத்தம் ஏற்பட்டது. சொல்லியிருக்க கூடாது, நான் உண்மையிலேயே எம்பெருமான் அல்லவா நம்மை சுமக்கிறான் என்று தோன்றித்து. அதனால இந்த வச்சுக்கோ, இந்த பாம்பு சுமக்கன் என்கிற பாம்பை நீயே சும அப்படின்னா. பார்த்தான் கருடன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி எம்பெருமானுடைய மனது நோகக்கூடாது என்று தானே சுமக்க தொடங்கினான். இத்தனை காலமாக ஜன்ம விரோதி, பாம்பும் கருடனும் ஜென்ம விரோதியாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட பாம்பையே தன் மேலே தன் தோளிலே சுமந்து கொண்டு அந்த பாம்புக்கே தான் ரட்சகனாக இருக்க தொடங்கினான். அப்படி அருள் செய்தாயே பெருமானை, அப்படி அருள் செய்ததறிந்து வெஞ்சொலாளர்கள் நமந்தமர் கடியர் கொடிய செய்வன கூட. இந்த நமந்தமர்கள் நமபட்டர்கள் யமபட்டர்கள் இருக்கிறார்களே, அவ ரொம்ப கொடிய செய்கிறார்கள், நிறைய கொடுமைகளை எல்லாம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து அதற்கடியேன் அஞ்சி வந்து நின் அடியினை அடைந்தேன், அதற்கு பயப்பட்டு வந்து நிறைய பாபம் பண்ணியிருக்கேன். அதனால இந்த நமந்தமர்கள் யமபட்டர்கள் என்ன பண்ணுவாளோன்னு பயந்து வந்து உங்க திருவடியில விழுந்தேன் சொன்னார் திருமங்கையாழ்வார். ஓய் அதுக்கு நான் என்ன போய் பண்ணணும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் எம்பெருமான். உடனே சொன்னான் அவ்விடத்துல திருமங்கையாழ்வார், என்ன எம்பெருமான இப்படி கேட்கிற, அவ்விடத்துல என்ன பண்ண, கருடனானவன் பாம்பை துரத்தி கொண்டு வந்தான். அதற்கு என்ன பண்ணாய், பாம்பினுடைய பயத்தை போக்குவதற்காக கருடனிடத்திலேயே அந்த பாம்பை கொடுத்தாய், கருடனையே பாம்புக்கு ரட்சகமாக்கினாய். கருடன் அவனால்தான் பாம்புக்கு பயம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட கருடனை வைத்தே பாம்பை ரட்சிக்க செய்த. அதே போல என் விஷயத்துல என்ன தெரியுமா பண்ணணும், எனக்கு யமபட்டர்களை பார்த்தா பயமா இருக்கு, அதனாலே அந்த யமபட்டர்களை கொண்டே என்னை ரட்சிக்கும்படியாக நீ செய்ய வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் தெரிவித்தார். எப்படி யமபட்டர்களை வைத்து இவரை ரட்சிக்க முடியும், யமபட்டா வந்து என்ன இவரை ரட்சிக்க போகிறார் என்பதை இவ்விடத்திலே சொல்லப்படுது. மேலே ஒரு பாசுரத்திலே தெரிவிக்க போகிறேன், அவ்விடத்திலே வந்து எல்லோரும் கேட்குமாறு இவ்விடத்திலே பிரார்த்திக்கிறேன். ஆக அப்படி ரட்சித்தருட வேண்டும் நடிமொழியில் திருவரங்க தம்மானே, திருவரங்கத்திலே இருக்கக்கூடியவனே ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படி அந்த கருடன் அவன் வந்தாலும் இந்த லோகமானது அவனையும் இந்திரியத்துக்கு அகப்படுத்தக்கூடிய லோகம். அப்படிப்பட்ட இந்த வையத்திலே வாழ்வீர்கள், இதிலே வாழக்கூடியவர்களே, வாழக்கூடிய பெண்கள், ஆசிரியர் என்ன வாழ்ச்சினா உங்களுக்கல்லவோ வாழ்ச்சி, மற்ற பேருக்கெல்லாம் வாழ்ச்சி கிடையாது, உங்களுக்குத்தான் வாழ்ச்சி. இந்த லோகத்திலே பரமபதத்திலே இருந்தா வாழ்ச்சி கிடையாது, பரமபதத்திலே இருந்தா அங்க இருந்தா வாழ்ச்சி உண்டா கிடையாது. பரமபதத்திலே இருக்கும் அவர்களுக்கு வாழ்ச்சி இல்லை, அவளுக்கெல்லாம் வாழ்ச்சி கிடையாது. எம்பெருமான் அவனே கார்க்கடை கொண்ட இடம், அவனே அதை காலில் தூக்கி போட்டு புகட்டு விட்டு அதை புகட்டு இங்க வந்து கிருஷ்ணா வந்து பிறந்திருக்கான்.
அப்படி கிருஷ்ணனாக இவ்விடத்திலே பிறக்கும் போது திருவாய்ப்பாடியிலே கிருஷ்ணனாக பிறந்திருந்த காலத்திலே பரமபதத்தில ஏதாவது உங்களுக்கு இருந்தீர்களே, ஆனால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டா? நித்திய சூரியர்களாக இருந்தால் பிரயோஜனம் கிடையாதுனா வாழ்ச்சி கிடையாது. அல்லது மதுரையிலே வந்து பிறந்திருந்தால் வாழ்ச்சி உண்டா? கிடையாது. ஏன்? கண்ணன் அவ்விடத்திலிருந்து திருவாய்ப்பாடிக்கு வந்துட்டான். திருவாய்ப்பாடியிலேயோ வயதானவர்களாக பிறந்தால், ஆண்களாக பிறந்தால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் கிடையாது. ஆண்களா இருந்தா கண்ணன் அனுபவிக்க முடியுமா? கண்ணன் மதிப்பான ஆனா இருந்தா மதிக்கவே மாட்டான், அவன் மாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அதனாலே ஆண்களாக இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. பெண்களிலேயும் வயதான பெண்களாக இருந்தால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் கிடையாது. கண்ணன் அவர்கள் பக்கமும் போக மாட்டான். கண்ணனோடே ஒத்த வயதிலே இருக்கக்கூடிய பெண்கள், செல்வ சிறுமீர்கள், சிறுமியர்களாக இருக்கிறீர்களே, கண்ணனோடே ஒத்த வயதிலே இருக்கிறீர்களே, ஒரே வயதிலே கூடியிருக்கிறீர்களே, அப்படிப்பட்ட பெண்கள் நீங்கள் அல்லவோ வாழக்கூடியவர்கள். உங்களுக்குத்தான் நான் வாழ்ச்சி, மற்ற பேருக்கெல்லாம் வாழ்ச்சி கிடையாது. நீங்கள் தான் இந்த லோகத்திலே வாழ பிறந்தவர்கள். கண்ணனை அனுபவிக்கிறீர்களே, எவ்வளவு கொடுமையாக இருக்கக்கூடிய லோகம், அப்படிப்பட்ட லோகத்திலேயும் கண்ணனை அனுபவிப்பார் இருக்கிறீர்களே, என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியப்படுகிறார். அவ்விடத்திலே ஆண்டாள் அதனாலே அவர்களை வாழ்வீர்கள் என்று அழைக்கிறாள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால், அயோத்தியிலே 16 ஆண்டு தரைக்கடை கிடக்கை அன்றைக்கே தெரிவித்தார். அயோத்தியிலே 14 ஆண்டு ராமன் காற்றுக்கு போன காலத்திலே 14 ஆண்டு அயோத்தியாவாசி மக்கள் இருந்தாரு. அயோத்தியிலேயே இருந்தார். ராமன் வருவானா வருவானா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலே பரதன் இருந்தா, ராமன் வருவானா வருவானான்னு பார்த்துட்டு இருந்தான். பிற்பாடு திரும்பி வந்தவாறு என்ன ஆயிட்டு, ஆரிப்பிடியாக பிடித்து கொண்டு சென்றான். ஆரிப்பிடியா பிடிச்சுன்னு போயிட்டான். ஒரேடியா எல்லோரையும் அண்ணு சராசரங்களை வைகுந்தேத்தி என்று அயோத்தியில இருந்த மொத்த பேரையும் பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டான். அவளுக்கு ஏதாவது வாழ்ச்சி இருந்ததா? ராமன் வருவானா வருவானான்னு பார்த்துட்டே இருந்தா, ராமன் வந்த உடனே பரமபதத்துக்கு கூட்டின்னு போனா, அவ்வளவுதான் பின்னாடியே போயிட்டா. அவர்களுக்கு வாழ்ச்சி இருந்ததா? அவர்களுக்கு வாழ்ச்சி இல்லை. யாருக்கு வாழ்ச்சி என்றால் லக்ஷ்மணனுக்கு வாழ்ச்சி. அதைத்தான் தெரிவித்தாள் சுமித்ரை. ராமம் தசரதம் வித்திமாம் வித்தி ஜனகாத்மஜ அயோத்தியா மடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம் தெரிவிக்கிறாள். சுமித்ரை சொன்ன அற்புதமான வார்த்தை. சுமித்ரை தசரதனுடைய மனைவி. அந்த தசரதனுடைய மனைவிகளிலேயே சுமித்ரை தான் ரொம்ப ஞானத்தோட கூடியிருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட சுமித்ரை சொன்ன ஆச்சரியமான வார்த்தை எப்ப சொன்னான்னா, லக்ஷ்மணன் காட்டுக்கு கிளம்பக்கூடிய காலத்திலே லக்ஷ்மணன் வந்தான். சுமித்ரை இடத்துல வந்தான். அம்மா, ராமனோட காட்டுக்கு போறேன் அப்படின்னு. வேறு ஒரு தாயா இருந்தா என்ன சொல்லியிருப்பா? நீ எதுக்குடா காட்டுக்கு போற? ராமனைத்தானே நான் அப்பா காட்டுக்கு போக சொன்னேன், நீ எதுக்கா போற? ஒண்ணும் போவேன், நான் இங்கேயே கடை அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் சுமித்ரை தெரிவித்தாள். என்ன சொன்னா? ராமம் தசரதம் வித்தி. லக்ஷ்மணா, சந்தோஷமா போயிட்டு வா, நன்னா போயிட்டு வா. ராமனை தசரதனாக நினைத்துக்கொள். உங்க அப்பா இல்லையேன்னு கவலைப்படாதே, ராமன் தான் தசரதன் என்று நினைத்துக்கொள். மாம் வித்தி ஜனகாத்மஜ, நான் இல்லையே என்று கவலைப்படாதே. ஜனகாத்மஜை, சீதை, அவள்தான் நான். உன்னுடைய தாயார் தான் சீதைன்னு நினைத்துக்கொள். சீதை தான் உன் தாயார்னு நினைத்துக்கொள். அயோத்தியா மடவீம் வித்தி, அயோத்தியை இல்லைன்னு கவலைப்படாதே. எது அயோத்தியை? காட்டுதான் அயோத்தியை. ராமனை விடத்திலே இருக்கிறானோ அதுதான் அயோத்தி. ராமன் போன பிற்பாடு அயோத்தி என்ன அயோத்தியா? அயோத்தியில இருக்கிறவாளுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி அயோத்தியில இருக்கக்கூடியவர்கள் அவர்களை போலே இருக்கக்கூடாது. அயோத்தியில இருந்தா அது வாழ்ச்சி என்று. எது உண்மையிலேயே அயோத்தி? காடு அயோத்தி. காட்டுக்கு செல், அவ்விடத்திலே இரு. கச்சதாத யதா சுகம், சுகத்தோட போய் வா மகனே, சந்தோஷமாக போய் வா என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் சுமித்ரை லக்ஷ்மணன். இதனாலே ராமன் காட்டிலே இருந்த காலத்திலே எங்கே வாழ்ச்சி? காட்டிலே வாழ்ச்சி. காடு அது எவ்வளவு கஷ்டப்பட்ட இடமாக இருந்தாலும், கல்லும் முள்ளும் பசியும் வெயிலுமாக திரிந்தாலும் அங்கே இருப்பதல்லவோ வாழ்ச்சி. அதை போலே இவ்விடத்திலே திருவாய்ப்பாடியிலே கண்ணனோடே ஒத்த வயதிலே இருக்கக்கூடிய பெண்களாக இருப்பதல்லவோ வாழ்ச்சி. அதை விட்டுட்டு பரமபதத்துல இருக்கிறதா வாழ்ச்சி? அல்லது அயோத்தியில மக்கள் இருந்தாலே, ராமன் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தாள். அதை போல வேற எங்கேயோ ஒரு இடம், மதுரையிலே தேவகி பிராட்டி அவள் காத்துட்டு இருந்தாள். அதை போல வேற ஏதோ ஒரு இடத்திலே பிறந்து காத்து கொண்டிருப்பது அது பிரயோஜனமா? பிரயோஜனம் கிடையாது. கண்ணனோடே ஒத்த வயதிலே பிறந்தீர்களே பெண்கள், நீங்கள் அல்லவோ வையத்து வாழக்கூடியவர்கள் என்று
ஆண்டாள் ஆச்சரியமாக அழைக்கிறாள். இந்த லோகத்திலே வாழ்ச்சி இருக்கணும்னா, பரமபதத்தில எல்லாம் ஒரு வாழ்ச்சியும் கிடையாது. இதை வெளியிட்டவர் யாருன்னா, திருவடி வெளியிட்டான், ஹனுமான் வெளியிட்டான். ஸ்நேகோமே பரமோ ராஜன் தை நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்சன்யதா வீரா பாவோ நான்யத்ர கச்சதி. பெருமான் ராமபிரான் அவனுடைய அவதாரத்தை எல்லாம் முடித்தான். முடித்த பிற்பாடு புறப்பட்டு பரமத்துக்கு செல்ல வேண்டும் என்று கிளம்பினான். கிளம்பினவாறே எப்பொழுது ஹனுமான் அங்க நின்றுட்டு இருந்தான். ஓய் ஹனுமானே, வாரும் போலாம், பரமத்துக்கு போலாம், வாரும் அழைத்தான் எம்பெரும். இப்பொழுது ஹனுமான் சொன்னான், சுவாமி என்னவோ பரமபதம்ன்றீரே, அது எங்க இருக்கு கேட்டேன். அதுவா உயரத்துல இருக்குப்பா, இந்த அண்டத்துக்கெல்லாம் வெளியில இருக்கு, ஆச்சரியமான லோகம், எப்பவும் பகல் தான், இருட்டே கிடையாது, எப்பொழுது என்ன பார்த்துட்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட லோகம், பா போலாம் சொன்னான் எம்பெரும். உடனே ஹனுமான் சொன்னான், அப்படியா சுவாமி, இந்த லோகத்துல எப்படி நீர் எப்படி உட்கார்ந்துருப்பீர், இதே மாதிரி வில்லும் கையுமா இருப்பீரா அப்படின்னு. வில்லு மட்டுமா, பஞ்சாயுதங்கள் உண்டு, சங்கம் சக்கரம் எல்லாம் உண்டுன்னா ஆச்சரியமா இருப்பேன். அவ்விடத்திலே பெரிய ஆதிசேஷ பரியங்கத்திலே அப்படி அமர்ந்திருப்பேன், பெரிய சிம்மாசனத்திலே ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி அமர்ந்திருப்பேன் பரமபதத்திலே தெரிவித்தான் எம்பெரும். சரி, அங்கேயும் உமக்கு சீதை ஒரே ஒரு மகிழ்ச்சி தானே கேட்டான் ஹனுமான். முதல்ல கேட்டுவிட்டான். கேட்டவாறே தெரிவித்தான் எம்பெருமான். அது ஒருத்தியா, எவ்வளவு பேர் தெரியுமா, 16,000 தேவிமாறு பார்த்திருப்பாகா. 16,000 லட்சக்கணக்கான நாச்சிமார்கள், எத்தனையோ தேவிமார்கள், தேவ்ய சஹசிரம் ததா, ஆயிரக்கணக்கான நாச்சிமார்கள் விடத்திலே உண்டு சொன்னான் எம்பெரும். சொன்னவாறே, ஐயோ நான் ஒரு சொல், ஒரு வில், ஒரு மனைவி, அதோடே கூடினவர், அவரைத்தான் பார்த்திருக்கேன், ஒரு வார்த்தைக்கு மேலே பேசாதவர், ஒரே பானம், அதாலேயே எல்லோரையும் வீழ்த்தக்கூடியவர், ஒரே மனைவியோடே கூடினராம், அவரைத்தான் பார்த்திருக்கேனே தவிர இப்படி எத்தனையோ மனைவிகளோடே கூடியிருந்தா அது நல்லா இருக்குமா கேட்டான் ஹனுமான். நீ எதுக்குப்பா கவலைப்படுற ஹனுமான், நீ அங்கேயும் பரவாயில்ல, இதே மாதிரி பிரம்மச்சாரியாவே இருந்துக்கலாம், நீ ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, நான் தானே வச்சுட்டு இருக்கேன் மனைவிகளை, அதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படுற, பரவாயில்லவா போலாமா, பெட்டி முட்டையெல்லாம் கட்டு கிளம்பலாம் சொன்னான் பெரும். சொன்னவாறே, சரி சுவாமி வரேன் அப்படின்னு பின்னாடியே வந்த உடனே பெருமான் சொன்னான், என்ன ஹனுமன் வந்துட்டே இருக்க, உடம்ப கழட்டி வச்சுடுவா, உடம்போட வர முடியாது, உடம்பு இல்லாமல் வா, அவ்விடத்திலே உனக்கு இன்னும் விசேஷமான ஆச்சரியமான உடல் உன்னை தருகிற, இதெல்லாம் என்ன வெறும் குரங்கு சரீரம் தான், இதையெல்லாம் விட்டு விடு, அவ்விடத்திலே ஆச்சரியமான திவ்யமான திருமேனி உனக்கு காத்து கொண்டிருக்கிறது, வா போலாம் சொன்னான் பெரும். ஹனுமான் சொன்னான், என்னது இந்த உடலை விட்டு விட்டு வருவதா, ஒரு காலத்திலேயும் முடியாது. ஏன் அப்படி என்ன இந்த உடலுக்கு பெருமை கேட்டான் ராமன். ஹனுமான் தெரிவித்தான், இது எப்படிப்பட்ட உடல் தெரியுமா, ஸ்நேகோமே பரமோ ராஜன், நீர் ஆலிங்கனம் செய்து கொண்ட உடல், நீர் ஆறத் தழுவிக் கொண்டீர், அப்படிப்பட்ட உடல். திருஷ்டுவா சீதா, சீதையை கண்டேன் சொன்ன காலத்திலே நல்ல ஆறத் தழுவினீரே, அப்படிப்பட்ட உடல், எமக்கு உம்மிடத்திலே ஸ்நேகா பரமம், மிகுந்த பிரீத்தி உண்டு, மிகுந்த பக்தி உண்டு. ஸ்நேகம் பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே செய்யக்கூடிய பிரீத்திக்கு ஸ்நேகம்னு பேர், சிறியவர்கள் பெரியவர்கள் விஷயத்திலே செய்யக்கூடிய பிரீத்திக்கு பக்தின்னு பேர். எனக்கு உம்மிடத்திலே ஸ்நேகம் உண்டு, பக்தி உண்டு, எல்லாம் உண்டு, பிரீத்தியே வடிவெடுத்திருக்கிறது உம்மிடத்திலே. அதனாலே துவை நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ச நியதா வீரா பாவோ நான்யத்ர கச்சதி. அதனாலே நீர் ஆலிங்கனம் செய்த இந்த உடலை விட்டு விட்டு ஒரு காலத்திலையும் வரமாட்டேன். பாவோ நான்ய அத்திர அந்யத்ர கச்சதி, வேற ஏதோ ஒரு இடம் சொல்றீரே, இந்த பேரை கூட வாயால சொல்லலை, அந்த பேரை கூட சொல்லவில்லை, பேரை கூட சொல்லக்கூடாது என்று நினைத்தான் ஹனுமான். அந்த இடம், இந்த உடலை விட்டு விட்டு வருவதுன்னா அந்த இடத்தின் பேரே வேணாம். ஏன் இந்த உடலுக்கு என்ன அவ்வளவு பெரிய பெருமை என்றால், இந்த அம்மா உடலுக்கெல்லாம் பெருமை இல்லை, ஹனுமான் உடலுக்கு பெருமை. ஏன், ராமன் ஆலிங்கனம் செய்து கொண்ட உடம்பு, அந்த உடம்பையே மோந்து பார்த்து கொண்டு நுகர்ந்து பார்த்து கொண்டு அந்த ராமனுடைய சரித்திரங்களான ராமாயணங்கள் அது நடக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து கொண்டு இந்த லோகத்திலேயே இருக்கேன்னா அந்த லோகத்துக்கெல்லாம் வரமாட்டேன் என்று தெரிவித்தார் ஹனுமான். தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை போல அவரும் தெரிவித்தார், பச்சமாமல போல் மேனி பவளவாய் கமல செங்கன சுதாமரரே ஆயரதம் கொழுந்தே என்னும் இச்சுவதவிரையான்போ இந்திர லோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் நரங்கமானகர் உடானே. களத்துல படுத்துட்டு இருக்காயே பெருமானே, திருவரங்கராஜனே, எவ்வளவு ஆச்சரியமா படுத்துட்டு இருக்க, பெரிய பச்சமா மலை,
அதை போலே சயனித்துக் கொண்டிருக்கிறாயே, உன்னை இந்த லோகத்திலே இருந்து சேவிப்பதை விட்டுவிட்டு வேறு ஏதோ ஒரு இடம் சொல்றையே, அந்த இடத்திற்கு நான் வரமாட்டேன். அச்சுவை பெரினும் வேண்டேன். அந்த சுவை, அவனும் பரமபதம்ன்றத வாயாலே சொல்லவில்லை, அந்த சுவை பரமபதம், அதற்கு ஒரு காலத்திலேயும் வரமாட்டேன் என்று தெரிவித்தார் தொண்டரடிப்புடியாழ்வார். ஏன் என்றால், இவ்விடத்திலே அல்லவோ வாழ்ச்சி. அரங்க நகரப்பனாக இவ்விடத்திலே சயனித்துக் கொண்டிருக்கும் போது இவனை சேவிக்காமல் பரமபதத்திலே சென்று என்ன வாழ்ச்சின்னு நினைச்சார் தொண்டரடிப்புடியாழ்வார். ஹனுமான் ராமன் அவன் நாலிங்கனம் செய்து கொண்ட இந்த உடலை விட்டுவிட்டு பரமபதத்திலே சென்று என்ன வாழ்ச்சின்னு நினைத்தான். அதே போன்றுதான் நீங்களோ, உங்களுக்கோ பரமபதத்திலே இருந்தால் வாழ்ச்சி என்று நீங்கள் தான் வாழ்கிறீர்கள். ஏன்? கண்ணன் பிறந்த திருவாய்ப்பாடியிலே அவனோடு ஒத்த வயதிலே பிறந்திருக்கிறீர்களே பெண்கள், இது என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் உங்களுக்கு கைகூடி இருக்கிறது. நீங்கள் தான் வாழக்கூடியவர்கள். வாழ்வீர்கள் அழைக்கிறார், வாழ்வீர்கள் என்று வாழக்கூடியவர்களே என்று பண்ணையிலே அழைக்கிறார். அதனால் எப்படி இருக்கிறது என்றால், அவ்விடத்திலே சதோ பஷ்யந்தி, அங்க எப்படி இருக்கு அப்படின்னா, அங்கே ஒரு நாடாக இருந்து அனுபவிக்கிறா போலே இங்கே ஒரு ஊராக இருந்து அனுபவிக்கிறார்கள் தெரிவித்தார். ஆச்சரியமாக, அங்கே ஒரு நாடாக இருந்து அனுபவிக்கிறார். எங்கே? பரமபதம். பரமபதத்திலே ஒரு நாடாக நித்தியசூரிகள் எல்லோரும் சேர்ந்து, அத்தனை பேரும் சேர்ந்து எம்பெருமானையே பார்த்து அனுபவிக்கிறார்கள். இவ்விடத்திலே என்னன்னா, இந்த லோகத்திலேயும் இந்த வையத்திலேயும் இவர்கள் வாழ்வீர்கள்னு நிறைய பேர் வந்துட்டார். இவ்வளவு பேர் வந்தா 25 லட்சம் பெண்கள் வந்து சேர்ந்தார்கள். அவ்விடத்திலே 5 லட்சம் குடி. திருவாய்ப்பாடிக்கு பேர் 5 லட்சம் குடின்னு. திருவாய்ப்பாடியில 5 லட்சம் வீடுகள் இருக்கிறது. இந்த 5 லட்சம் வீடுகளிலே கண்ணன் பிறந்த அதே சமயத்திலே ஒவ்வொரு வீட்டிலேயும் 5 பெண் பிறந்தாள். கண்ணன் பிறந்த அதே நேரத்தில். அதனாலே 25 லட்சம் பெண்கள் இருந்தார்கள் திருவாய்ப்பாடியிலே. அப்படிப்பட்ட அத்தனை பேரும் கூடினார்கள். ஆண்டாள் முன்பே, ஆண்டாள் அழைத்தவாறே வந்து சேர்ந்தார்கள். என்ன ஆச்சரியம்!